எப்பொழுதும் இல்லாத களச்சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அதாவது எப்பொழுதுமே 2 முனை போட்டியா மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருந்த தமிழகம் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு தெரியும் அது 3வது அணி இங்க சாத்தியமா ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்ல 4வது அணியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா. நான் கருத்து எதுவும் மாத்தி பேசலாம், முதல்ல இதே தான் பேசிட்டு இருக்கேன். யாரையும் புறந்தள்ள முடியாது. 2026 பொறுத்த வரைக்கும் யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர் விஷன் கொடுக்கறாங்களோ மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்க. அதனால இன்னைக்கு நாம் எல்லோருமே களத்துல கூர்மையாக இருந்து யாரையும் விடாம எல்லோரையும் பிடித்து ஒருமித்த கருத்தோடு 2026க்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் கடமை எல்லோருக்கும் இருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நானும் எதுவும் பேச விரும்பல. செங்கோட்டையன் பேசும்போது கூட சொன்னீங்க அதிமுகவுடைய மூத்த தலைவர் பேசியிருக்கிறாங்க, அதிமுக தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அதனால அடுத்த 1 மாத காலம் 2 மாத காலம் மீடியாலேயே ட்ரையல் நடத்தாம, என்ன என்னதுன்னா நிறைய பேர் மீடியாலேயே பேசுற மாதிரி ஆயிடுது. கருத்து கேட்கறீங்க மீடியால சொல்றோம், கருத்து கேட்கறீங்க மீடியால சொல்றோம். அதனால கொஞ்சம் பொறுமையா ரீஅசஸ் பண்ணி போகணும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, அண்ணன் டிடிவி அவர்கள் மீது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை விட்டுருங்கன்னா, டிடிவி அவர்கள் எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். நான் அது காரணமும் சொன்னேன். இதற்கு முன்பு நான் தஞ்சாவூர்ல பேசும்பொழுது பொறுமை பொறுமை பொறுமை, நல்ல ஒரு இலக்குல சரியான முறையில் அதை பயணம் செய்யணும். கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய செயல்கள் எனக்கும் திருப்தியா இல்லை. ஏன்னா ஒரு தமிழகத்தினுடைய வாக்காளனா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனா, 3 கடமையும் எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கும் நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற ஆள் நான். எனக்கு கடந்த 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சலிப்பத்தான் ஏற்படுத்துது. நடக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். சரியான பாதையில என்டிஏ செல்லும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.